வணக்கம். இந்தியாவின் பொருளாதாரம் பத்தி நீங்க கேள்விப்படும் போது ரெண்டு விதமான நியூஸ் வரும். ஒன்னு, இந்தியா தான் உலகத்திலேயே மிக வேகமா வளரும் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பிரகாசமான தலைப்புச் செய்தி. ஆமா. இன்னொன்னு, IMF அதாவது பன்னாட்டு நிதியம் மாதிரி அமைப்புகள் இந்தியாவோட புள்ளி விவரங்கள் பத்தி சில கூர்மையான கேள்விகள் எழுப்புவாங்க. ஆமா, இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணும். ஒரு பக்கம் ராக்கெட் வேக வளர்ச்சிங்கிற மாதிரி ஒரு பிம்பம், கரெக்ட். இன்னொரு பக்கம் அந்த வேகத்தை காட்டுற ஸ்பீடோமீட்டரே சரியா வேலை செய்யுதான்னு ஒரு சந்தேகம். மிகச்சரியா அந்த பாயிண்ட பிடிச்சீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற மூலக்கட்டுரையின் தலைப்பே IMF's C Grade India's GDP Data Reliability Explained தான். இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதாரமா இருக்கும்போது அதோட வளர்ச்சி விகிதத்தை கணக்கிடுற அந்த டேட்டாவோட தரத்துக்கு IMF ஏன் ஒரு C கிரேட் கொடுத்ததுன்னு இதை ஆழமா அலசுது. இந்த சி கிரேடுங்கிறது ஸ்கூல் பல்கரியில வாங்குற மார்க் மாதிரி இல்ல. இது ஒரு நாட்டோட பொருளாதார டேட்டாவோட தரம், அதோட நம்பகத்தன்மை பத்தின ஒரு உலகளாவிய மதிப்பீடு. ஓஹோ. இன்வெஸ்டர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், உலக வங்கிகள்னு எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிற ஒரு விஷயம் இது. நிச்சயமா. சோ இந்த அலசலோட நோக்கம் வெறும் குறைகளை மட்டும் சொல்றதில்ல, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட உண்மையான ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்க துல்லியமான டேட்டா ஏன் முக்கியம், இப்போ இருக்கிற கணக்கீட்டு முறையில என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இதை சரி செஞ்சா என்ன ஆகும், இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமா. சரி, முதல்ல ஆரம்பத்திலிருந்தே வருவோம். ஒரு நாட்டுக்கு புள்ளி விவரங்கள் ஏன் இவ்வளோ அவசியம்? இது உங்க வீட்டு பட்ஜெட்டோட ஒப்பிடலாம். நீங்க மாசம் எவ்ளோ சம்பாதிக்கிறீங்க, மளிகைக்கு எவ்ளோ, பெட்ரோலுக்கு எவ்ளோன்னு ஒரு கணக்கு வைக்கலன்னா உங்க நிஜமான ஃபினான்ஷியல் நிலை என்னன்னே தெரியாது. மாசம் முழுக்க நல்லா செலவு பண்ணிட்டு கடைசியில பார்த்தா சேமிப்பு ஜீரோவா இருக்கும். இல்லனா கடன் கூட இருக்கலாம். கணக்கு பார்க்காம இருந்தா எங்க ஓட்ட விழுதுனே தெரியாது. அதேதான் ஒரு நாட்டுக்கும். சரியான டேட்டா ஒரு நாட்டோட எக்ஸ்ரே மாதிரி. வளர்ச்சி எங்க ஆரோக்கியமா இருக்கு, எந்த துறையில தேக்கம், எந்த பாலிசி வேலை செஞ்சது, எது செய்யல, வேலைவாய்ப்பின்மை எங்க அதிகம். ஆமா, இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு நம்பகமான பதில் இந்த டேட்டால தான் இருக்கு. அரசாங்கம் அடுத்ததா எங்க முதலீடு செய்யணும், எந்த துறைக்கு ஊக்கம் தேவையெல்லாம் இதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் IMF மாதிரி அமைப்புகள் டேட்டாவோட தரத்தை ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. அப்போ அந்த மூலக்கட்டுரை IMF C கிரேட் கொடுத்ததுக்கு ஒரு 7 முக்கிய காரணங்களை பட்டியலிடுது. அது ரொம்ப முக்கியமான சிலதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். முதல் காரணம் அடிப்படை ஆண்டு, அதாவது பேஸ் இயர், ரொம்ப பழையதுங்கிறது. அது என்ன அடிப்படை ஆண்டு, அது ஏன் இவ்வளவு முக்கியம்? இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமா இருக்கு. அடிப்படை ஆண்டுங்கிறது நாம இப்போ இருக்கிற பொருளாதார வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு அளவுகோல் மாதிரி. கரெக்ட். ஒரு தராசோட ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த தட்டுல 2011-12 வருஷத்தோட பொருளாதாரத்தை வைக்கிறோம். இன்னொரு தட்டுல இன்னரிய பொருளாதாரத்தை வச்சு எவ்வளவு வளர்ந்திருக்கோன்னு பாக்குறோம். இந்தியா இப்போ பயன்படுத்துறது 2011-12 நம்பவே முடியல. நான் அப்போ காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். ஆமா, அன்றைய பொருளாதாரங்கிறது வேற ஒரு உலகம் மாதிரி இல்லையா தெரியுது. அதுதான் இன்னமும் நம்ம அளவுகோலா? அதுதான் பிரச்சனையே. நீங்களே யோசிச்சு பாருங்க, 2011 நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நோக்கியா போன்ஸ், DVD பிளேயர்ஸ், ரொம்ப மெதுவான 2G இன்டர்நெட். ஆமாமா. ஆனா இன்னைக்கு எல்லார் கையிலயும் 5G ஸ்மார்ட் போன்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி OTT, UPI மாதிரி ஃபின்டெக் ஆப்ஸ், எலக்ட்ரிக் வண்டிகள்னு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. உண்மைதான். அன்னைக்கு இருந்த பல தொழில்கள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரி கிக் எக்கானமி வேலைகள், பைஜூஸ் மாதிரி எட்டெக் கம்பெனிஸ்லாம் அப்போ இவ்ளோ பெருசா இல்லவே இல்ல. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த பழைய அடிப்படை ஆண்டை பயன்படுத்தும் போது இந்த புதிய தொழில்களோட உண்மையான பங்களிப்பு நம்ம GDPல சரியா ரெக்கார்ட் ஆகாது. அந்த பழைய தராசு இந்த புதிய பொருட்களோட எடைய சரியா காட்டாது. இதுதான் முதல் மற்றும் மிகப்பெரிய சிக்கல். இது ஒரு பெரிய கட்டமைப்பு பிழை மாதிரி தெரியுது. சரி, அடுத்ததா டிஃப்ளேட்டர் முறையில இருக்கிற பிழைன்னு கட்டுரை சொல்லுது. இது கொஞ்சம் டெக்னிக்கலான வார்த்தையா இருக்கு. இது எப்படி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு நாட்டோட மொத்த GDPய நாமினல் GDPன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல பணவீக்கத்தோட பாதிப்பும் சேர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு, போன வருஷம் 100 ரூபாய்க்கு வித்த ஒரு பொருள் இந்த வருஷம் 110 ரூபாய்க்கு விக்குதுன்னா அது 10% வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அதுல பொருளோட விலை உயர்வும், அதாவது பணவீக்கமும் கலந்திருக்கு. ஓகே. அந்த பணவீக்கத்தோட பாதிப்பை கழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. அதான் ரியல் GDP. அப்போ பணவீக்கத்தை கழிக்கிறதுக்கு பயன்படுத்துற டூல் தான் இந்த டிஃப்ளேட்டர். கரெக்ட்.
இந்தியா இதுக்கு இன்னும் மொத்த விற்பனை விலை குறியீடு, அதாவது WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை தான் பயன்படுத்துது. இதுல என்ன சிக்கல்னா, WPI பெரும்பாலும் பொருட்களோட மொத்த விலையை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கும். அரிசி மூட்டை, சிமெண்ட், இரும்பு கம்பி மாதிரி. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா WPIங்கிறது ஒரு பெரிய நகரத்தோட டிராஃபிக்கை லாரிகளையும் பஸ்களையும் மட்டும் கணக்கெடுத்துட்டு லட்சக்கணக்கான கார்களையும் பைக்குகளையும் விட்டுடுற மாதிரி இருக்கு. அந்த படம் முழுமையா இருக்காதே. அருமையான உவமை. அதுதான் இங்க நடக்குது. இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் சேவைகளை சார்ந்து தான் பெரிதும் வளர்ந்திருக்கு. ஐடி சர்வீசஸ், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், மெடிக்கல், எஜுகேஷன், இந்தியாவோட பொருளாதாரத்துல சர்வீஸ் செக்டாரோட பங்கு ரொம்ப அதிகம். ஆமா. ஆனா இந்த சேவைகளோட விலை மாற்றம் WPIல சரியா பிரதிபலிக்காது. இதனால பணவீக்கம் தவறாக கணக்கிடப்பட வாய்ப்பிருக்கு. பணவீக்கத்தை குறைவா கணிச்சா உண்மையான ஜிடிபி வளர்ச்சி இருக்கிறத விட அதிகமா தெரியும். ஓஹோ. அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரி நாடுகள்லாம் உற்பத்தியாளர் விலை குறியீடு, அதாவது PPI ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸுக்கு மாறிட்டாங்க. அது சேவைகளையும் கணக்குல எடுத்துக்கும். இந்த WPI பயன்பாட்டை IMF ஒரு முக்கிய பிரச்சனையா சொல்லுது. சரி, அடிப்படை ஆண்டு டீஃப்ளேட்டர், இந்த ரெண்டுமே பெரிய சிக்கல்கள். அடுத்தது அமைப்பு சாரா துறை, அதாவது இன்ஃபார்மல் செக்டர். இது இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை அளவிடுறதுல என்ன சிக்கல்? இதுதான் இந்திய பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்திய பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட 45%, அதாவது பாதிக்கு பாதி அமைப்பு சாரா துறைதான். உங்க ஆபீஸ்க்கு வெளியே விக்கிறவரை கற்பனை பண்ணிக்கோங்க. அவரோட வருமானம் நம்ம பொருளாதாரத்தோட ஒரு பகுதி. ஆனா அது ஒவ்வொரு நாளும் எப்படி துல்லியமா கணக்கிடுறது? அவரை மாதிரி கோடிக்கணக்கான டீ கடைகள், மளிகை கடைகள், ஆட்டோ டிரைவர்ஸ், சிறு பட்டறைகள் இருக்கு. அவங்களுக்கு முறையான பதிவு, டாக்ஸ் கணக்குகள்லாம் இருக்காது. ஆமா. அப்போ அவங்களோட பங்களிப்பை எப்படி ஜிடிபில சேர்க்கறாங்க? ஒரு யூகத்துல தானே? கிட்டத்தட்ட அப்படித்தான். அவங்களோட உற்பத்தியை நேரடியா கணக்கிட முடியாததால சில 1000 பேர்கிட்ட மாதிரி ஆய்வுகள், அதாவது சாம்பிள் சர்வேஸ் நடத்தி அதோட அடிப்படையில ஒரு விகிதாச்சாரத்தை உருவாக்கி அதை வச்சு மொத்த துறைக்கும் கணக்கிடுறாங்க. சரி. ஆனா அந்த சர்வேக்களே 6-7 வருஷமா அப்டேட் பண்ணப்படலன்னு கட்டுரை சொல்லுது. அதனால பழைய டேட்டாவை வச்சு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை யூகிக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானதா தெரியுதே. பண மதிப்பிழப்பு, GST, கொரோனா மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த அமைப்பு சாரா துறையை தானே ரொம்ப மோசமா பாதிச்சது. கரெக்ட். பழைய யூகங்களை பயன்படுத்தினா அந்த பாதிப்புகள் ஜிடிபி கணக்குல சரியா பதிவாகியிருக்காதே. அதுதான் $1 மில்லியன் கேள்வி. அந்த பாதிப்பு முழுமையா பதிவாகலேங்கிறது தான் பல பொருளாதார நிபுணர்களோட கருத்து. இது IMF சுட்டிக்காட்டுற முக்கிய பிரச்சனைகள்ல ஒண்ணு. அந்த மூலக்கட்டுரை இன்னும் சில காரணங்களையும் சொல்லுது. கார்ப்பரேட் கம்பெனிகளோட டேட்டாவில் இருக்கிற துல்லியமின்மை, வீட்டு நுகர்வு மற்றும் வேலைவாய்ப்பு டேட்டா காலாவதியானது, குறிப்பா 2017-18ல அரசாங்கம் அதோட சொந்த நுகர்வோர் செலவின ஆய்வையே ரத்து செஞ்சதை பத்தி பெரிய சர்ச்சை வந்துச்சு. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டு நுகர்வு ஆய்வுங்கிறது ஒரு நாட்டு மக்களோட உண்மையான வாழ்க்கை தரம், வறுமையோட அளவு, அவங்க எதுக்கு செலவு பண்றாங்கன்னு காட்டுற ஒரு கண்ணாடி. அந்த ஆய்வு முடிவுகள் சாதகமா இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் அதை வெளியிடாம ரத்து செஞ்சது டேட்டாவோட நம்பகத்தன்மை மேல ஒரு பெரிய கரையை ஏற்படுத்துச்சு. அது ஒரு டாக்டர் நோயாளிக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கலாம்னு பயந்து தெர்மாமீட்டரையே உடைக்கிற மாதிரி. என்ன நோய்னு தெரியாம எப்படி சிகிச்சை கொடுக்கறது? அதே மாதிரி மக்களோட நுகர்வு முறை தெரியாம எப்படி அவங்களுக்கான பாலிசிஸை உருவாக்குறது? சரி சரி, இது டேட்டா சிஸ்டம்ல இருக்க வெளிப்படைத்தன்மையை பத்தி சீரியஸான கேள்விகளை எழுப்புது. நிச்சயமா. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ பெரிய பொருளாதார நிபுணர்கள், புள்ளிவிவரத்துறையில திறமையானவங்க இருக்கும்போது இந்த தவறுகள் தெரியாம நடக்குதா, இல்ல அடிப்படை ஆண்ட மாத்திர மாதிரி சிம்பிளான விஷயத்த கூட செய்யாம இருக்கிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கா? இது அறியாமையால நடக்கிற பிழைன்னு சொல்றது கஷ்டம். மூலக்கட்டுரை இதுக்கு 3 முக்கிய காரணங்களை முன்வைக்குது. முதலாவது, ரொம்ப தெளிவான அரசியல் உள்நோக்கம், அதாவது பொலிட்டிக்கல் இன்சென்டிவ். எந்த ஒரு ஆளும் அரசுக்கும் நாட்டோட வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கிறது ஒரு நல்ல இமேஜை உருவாக்கும். 8% வளர்ச்சின்னு சொல்றது உலக அளவுல ஒரு பெரிய சாதனை மாதிரி காட்டப்படும். அது முதலீடுகளை ஈர்க்கவும் மக்களோட நம்பிக்கையை பெறவும் உதவும். அதனால உண்மையான நிலவரத்தை காட்டக்கூடிய ஆனா வளர்ச்சி விகிதத்தை குறைக்க வாய்ப்புள்ள சீர்திருத்தங்களை செய்ய தயங்குறாங்க, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. 2வது காரணம் நிர்வாக மந்தநிலை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இனர்ஷியா. இத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய அரசு துறையில பல வருஷமா ஒரே மாதிரி கணக்கீட்டு முறைகள் இருக்கு. அத மாத்தி புதிய சாஃப்ட்வேர்,
புதிய பயிற்சி, நாடு முழுக்க புதிய கணக்கெடுப்பு முறைகளை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மாபெரும் வேலை. அதுக்கு தேவையான வேகம், நிதி ஒதுக்கீடு, கோஆர்டினேஷன்லாம் குறைவா இருக்கு. ஆமா, பழைய முறையே தொடர்றது ஈஸியா இருக்கு. மூணாவது இது ஒரு உண்மையான சவால். நாம முன்னாடி பேசின மாதிரி சுமார் 50 கோடி மக்கள் இருக்கிற ஒரு அமைப்பு சாரா துறையோட பங்களிப்ப துல்லியமா கணக்கிடுறது நடைமுறையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதுக்கு பெரிய அளவுல ஆட்களும் தொழில்நுட்பமும் தேவைப்படும். கரெக்ட். இந்த 3 காரணங்களும் சேர்ந்தே இப்போ இருக்கிற நிலைமைக்கு வழிவகுத்திருக்கு. சரி, இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. உலகத் தரத்துல இந்த நவீன முறைகளை பயன்படுத்தி கணக்கிட்டா இந்தியாவோட உண்மையான வளர்ச்சி விகிதம் இப்ப சொல்றதை விட குறைவா இருக்குமா? பல சுயாதீன ஆய்வுகளும் IMFும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு தான் கருதுது. அந்த கட்டுரை ஒரு முக்கியமான ஆய்வை மேற்கோள் காட்டுது. அதன்படி 2011லிருந்து 2017 காலகட்டத்துல அதிகாரப்பூர்வ வளர்ச்சி விகிதம் 6.5லிருந்து 7.5% காட்டப்பட்டப்போ உண்மையான வளர்ச்சி 4லிருந்து 4.5% இருந்திருக்கலான்னு அந்த ஆய்வு சொல்லுது. ஒரு நிமிஷம், இது வெறும் 2-3% வித்தியாசம் இல்ல. இது ஒரு நாடு அதிவேகமா வளருதா இல்ல சாதாரணமா நகருதாங்கிறதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம். இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட நம்பிக்கையிலிருந்து அரசாங்கம் சமூக திட்டங்களுக்கு எவ்வளவு செலவழிக்க முடியும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்குமே. நிச்சயமா அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. நாம முன்னாடி பேசின தவறான டீஃப்ளேட்டர் பயன்பாடு, அமைப்புசாரா துறை பத்தின பழைய யூகங்கள், சில துறைகள்ல இரட்டை கணக்கீடு அதாவது டபுள் கவுண்டிங் நடக்கிற அபாயம், இந்த காரணங்களால இப்போ இருக்கிற வளர்ச்சி விகிதத்தை உலகத்தரத்துல கணக்கிட்டா அது 1லிருந்து 2% வரை குறைய வாய்ப்பு இருக்குன்னு அந்த கட்டுரை குறிப்பிடுது. அப்போ இந்தியாவோட GDP தவறானதுன்னு IMF நேரடியாவே சொல்லிருச்சா? இல்ல, அவங்க அப்படி வெளிப்படையா சொல்லல. IMF மாதிரி உலக அமைப்புகள் அவங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்துவாங்க. மூல கட்டுரைப்படி IMF சொன்னது இதுதான்: India's national account data has significant shortcomings that reduce reliability. அதோட எளிமையான அர்த்தம் என்ன? உங்க தேசிய கணக்கு புள்ளி விவரங்கள்ல அதோட நம்பகத்தன்மையை குறைக்கிற அளவுக்கு குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் இருக்கு. இது ஒரு நேரடி குற்றச்சாட்டு இல்ல, ஆனா ஒரு மென்மையான ஆனா உறுதியான எச்சரிக்கை. அதாவது அவங்க இந்த டேட்டாவை பயன்படுத்துறாங்க, ஆனா 100% நம்பிக்கையோடு இல்ல. கரெக்ட். அதுல இருக்கிற சிக்கல்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் பயன்படுத்துறாங்க. ஆக இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது ஒரு மாயையா? அப்படி ஒரு முடிவுக்கு வர்றது முற்றிலும் தவறு. இந்தியா ஒரு பெரிய வளர்ந்து வர பொருளாதாரம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. கோடிக்கணக்கான மக்கள் உழைக்கிறாங்க, புதிய தொழில்கள் உருவாகுது, உட்கட்டமைப்பு மேம்படுது, வளர்ச்சி இருக்கு. ஆனா அந்த பெரிய பொருளாதாரத்துக்கு ஏத்த ஒரு நவீன, துல்லியமான, உலகத்தரம் வாய்ந்த டேட்டா சிஸ்டம் நம்ம கிட்ட இன்னும் முழுமையா உருவாகலங்கிறது தான் பிரச்சனை. அதாவது கார் வேகமா தான் போகுது, ஆனா ஸ்பீடோமீட்டர் சரியான வேகத்தை காட்டாம கொஞ்சம் அதிகமா காட்டுது, அப்படிதானே? மிக சரியான உவமை. அந்த ஸ்பீடோமீட்டரை சரி செய்யணுங்கிறது தான் IMFோட இந்த C கிரேடு நமக்கு விடுற செய்தி. அது ஒரு எச்சரிக்கை மணி. அடிப்படை ஆண்ட புதுப்பிக்கிறது, PPI முறைக்கு மாறுறது, அமைப்புசாரா துறை ஆய்வுகளை மேம்படுத்துறது, டேட்டாவை வெளிப்படையா சரியான நேரத்துல வெளியிடுறது மாதிரி சீர்திருத்தங்களை செஞ்சா இந்தியாவோட புள்ளி விவரங்கள் உலக அரங்குல இன்னும் நம்பகத்தன்மை பெறும். ஒரு நாட்டோட உண்மையான பலம் அதோட தரத்துல தான் இருக்கு. ஆமா இருந்துச்சு. இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த டேட்டா பிரச்சனைகள் பொருளாதாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தை பாதிக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இதை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டோட எந்த துறை வலுவா இருக்கு, எது பலவீனமா இருக்குங்கிறத பத்தின அரசாங்கத்தோட டேட்டாவே முழுமையா நம்பகத்தன்மையோட இல்லைன்னா அந்த டேட்டாவை வச்சு மக்களை மேம்படுத்தவும் தொழில்களை வளர்க்கவும் உருவாக்கப்படுற கொள்கைகள் எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும்? முழுமையா துல்லியம் இல்லாத ஒரு சித்திரத்தை வச்சுக்கிட்டு எடுக்கப்படுற முடிவுகளோட விளைவுகள் என்னவா இருக்கும்?